லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்துக்கு உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. முதலாவது இந்த சகரியாவும் எலிசபெத்தையும் குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் சகரியாவும் எலிசபெத்தும் எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இந்த வேதம் காண்பிக்கிறது. அவர்கள் கர்த்தரிட்ட அனைத்து கட்டளைகளிலும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த லூக்கா 1:13 நாம் பார்க்கும் பொழுது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. ஜெபிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை பயப்படாதே. தன்னுடைய தூதனை அனுப்பி சொல்லுகிற முதல் வார்த்தை பயப்படாதே. இந்த பயப்படாதே என்ற வார்த்தை 365 முறை பைபிளிலே இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது, குறிப்புகள் சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் 365 நாட்களும் நீங்கள் வருடத்திலே பயப்படாதே 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 என்று சொல்லுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். எப்பொழுது நீங்களும் நானும் பயப்படாமல் இருக்க முடியும் என்று சொன்னால், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆம், நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க முடியாது. பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க முடியாது. அப்போ பயப்படாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வரும், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி வயது சென்ற எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. பயப்படாமல் இருக்க சொல்லி, தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் பயப்படாமல் இருக்க சொல்லி எச்சரிப்பையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வார்த்தையும் வேதம் இன்றைக்கு கொடுத்திருக்கிறது எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும். இந்த நாளிலே நீங்களும் கர்த்தரோடு இணைந்து ஜெபித்தலே ஜெபித்தால் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தையை அனுப்பி பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்திலே சேருங்கள், கர்த்தர் உங்களிடத்திலே சேருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் கர்த்தரிடத்திலே சேருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட்.